டிஎம்கே வெர்சஸ் என்டிகேன்னு தான் களத்தில் நிற்பமே ஒழிய, தம்பி விஜய் ஒரு கூட்டணி வச்சுக்கிறாரு, தம்பி அண்ணாமலை. இந்த ஆளுகிற கட்சி யாரை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது என்னை பார்த்து தான் பயப்படுது. டிஎம்கே வெர்சஸ் என்டிகேன்னு தான் களத்தில் நிற்பமே ஒழிய, அவர் வராரு இவர் வராரு, ஏடிஎம்கே ஒரு கூட்டணி வச்சுக்கிறது, தம்பி விஜய் ஒரு கூட்டணி வச்சுக்கிறாரு, தம்பி அண்ணாமலை. நாங்கள் தான் பெரிய கூட்டணி. உங்களுக்கு சொல்லிட்டேன், மக்களோடு 8 கோடி மக்களோடு சேர்ந்து மக்களுக்காக நிற்கிற, மக்களிடமே இருந்து வந்து மக்களுக்காக நிற்கிற பெரிய கூட்டணி நம்ம கூட்டணி தான். இந்த ஆளுகிற கட்சி யாரை பார்த்து பயப்படுதுன்னு நினைக்கிறீங்க? அது என்னை பார்த்து தான் பயப்படுது. என் கட்சியிலிருந்து நான் ஒருத்தரை நீக்கி விட்டா எனக்கு வேணான்னு, எனக்கே ஆகாதுன்னு விலக்கி விட்டவங்க உங்களுக்கு எப்படி ஆகுது? எனக்கே சரியில்லை. அந்த சரியில்லாத 2 பேரை நீங்க எடுத்துக்கிட்டு உங்க கட்சியிலிருந்து 100 பேரை பின்னாடி உட்கார வச்சு துண்டை போட்டுட்டு நாம் தமிழ் கட்சியிலிருந்து 100 பேர் அப்படின்னா இங்க நம்ம இதெல்லாம் யாரா நேரம் இந்த முன்னாடி இருக்க 2 பேர் தான் நம்மளால இருக்காங்க. மொத்தம் இப்படி ஒரு வேலையை பயத்துல செய்றீங்க. அது அண்ணன் தானே தம்பிக்கு அக்கறை சொல்ல முடியும். இல்ல அவ்வளவு கடுமையான வார்த்தைகளை கடுமையான வார்த்தையில நீங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம என்ன நம்ம திராவிடமும் தமிழ் தேசியம் ஒண்ணுன்னா கோவராம எப்படி இருக்கும்? நீங்க காட்டு பூனையும் நாட்டுக்கோழியும் ஒண்ணுன்னு சொன்னீங்கன்னா இப்படி எல்லா உரிமையும் பறித்துட்டு போனது இந்தியம், எல்லா உரிமையும் பறி கொடுத்தது திராவிடம், அவன்கிட்ட இருந்து பாதுகாக்க நிக்கிறது தமிழ் தேசியம். இப்ப ரெண்டும் ஒண்ணுன்னா இப்படி கொலை செய்யப்பட்டு கீழே கிடக்கிறவனும் கொலகாரனும் ஒண்ணுதான் அப்படின்னா இப்படி? அப்ப விஜய் அவர்கள் புரியாம அதை பேசுறாரு. அதுதான் நான் சொல்றேன். நீங்க அதை எழுதி கொடுத்த ஆளுங்க தான் இப்படி சாதி மதம்னு பிரிக்கிறதுங்கிறத அது எல்லாருமே சாடணும். அது சரிதான். மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது. பிரிக்கணும் உலகம் முழு அப்படித்தான். இங்கிலாந்துல இருந்து அயர்லாந்து ஏன் வந்தது? ஒரே மதம் தானே, கிறிஸ்டின் தானே. நானும் கிறிஸ்டின் நீனும் கிறிஸ்டின், ஏன் பிரியணும்? நீ இங்கிலீஷ்னா நான் ஐரிஷ். நான் இப்ப கூட ஐயாட்ட கேட்டேன்ல, குஜராத்ல இருந்து ஏன் பிரியணும்? மகாராஷ்டிரில இருந்து குஜராத் ஏன் பிரியணும்? இந்து தானே நம்ம 2 பேரும், ஏன் பிரியணும்? நீ மராட்டியா நான் குஜராத்தி. பாகிஸ்தான்ல இருந்து நான் ஏன் பிரியணும்? பங்களாதேஷ் ஏன்? நீ உருதுனா வங்காளி. இப்ப அதே பாகிஸ்தான் பலுஸ்தான் பிரிய கேட்டுருக்கான். பலுசிஸ்தான் ஒருத்தன் இந்த அவன் ஒரு மொழி அவன் தனியா கேட்டுக்கிட்டு இருக்கான். இந்த மொழி வழிதான் தேசிய இனங்கள் நிலங்கள். ஐரோப்பியா முழுக்க ஒரே மதம் தான். எதுக்கு நார்வே, எதுக்கு ஸ்வீடன், எதுக்கு டென்மார்க், எதுக்கு ஜெர்மனி, எதுக்கு பிரான்ஸ்? அப்ப மொழி வழியே தான் தேசிய இனங்கள் நிலங்கள். அப்ப மொழி இனம் என்று பிரிக்கிறாங்கன்னு பேசக்கூடாது. இல்ல இப்ப இவர் புரியாம பேசுறாருன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ எல்லோரும் புரியாம பேசுறாருன்னு நான் சொல்லல தம்பி. இப்ப என்கிட்ட கேட்டா அது வேணான்னு சொல்லியிருப்பேன். நான் கேட்கல, இப்போ தூரத்தில் இருக்கோம், சொல்லணும்ல. ஆமாம், அது அப்போ அடுத்த தடவையாவது பேசும்போது அதை தவிர்த்துக்கணும். இப்போ கொள்கை இப்போ அவங்கள தலைவர்களாக சில பேர் எடுத்துட்டு இருக்காங்க, கொள்கை தலைவர்களா. இப்போ அம்பேத்கரை ஏற்றுக்கிட்டதுனால எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கரை ஏற்றுக்கிறது. அவர் ஒரு பொதுமையான தலைவர். ஆனால் அம்பேத்கருக்கு அப்பாக்கள்லாம் எங்கிட்ட இருக்காங்கல்ல. அம்பேத்கருக்கு மூத்தவரில் எங்கள் பாட்டன் அயோத்தியாச பண்டிதர்